யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை உரியதாக உரிமை பாராட்டி நாம் இணைந்து நாம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வழிகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னோட அவர் கூட இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என்னோட கூட அவர் என்ன பண்ணுகிறார்? கூட இருப்பார்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக நிச்சயமா மாற்றுவார். தோல்வி அடைய என் தலை குனிஞ்சி நான் வெக்கப்பட்டு நிற்கிற ஒரு நிலையை கர்த்தர் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக்க மாட்டார். எங்கே தலை குனிஞ்சனோ அங்கேயே தலை நிமிர வைக்கக்கூடிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். கையை வாய்ச்சி சொல்லுங்க, எங்கே நான் தலை குனிந்தனோ, எங்கே அவமானப்பட்டனோ அதே இடத்துல என்னை மகிமையினால என் தலையை உயர்த்துகிற அற்புதமான தேவன். இந்த தலையை உயர்த்த நம்முடைய வாழ்க்கையை பிறருக்கு சாட்சியாக வைத்து காட்ட பல காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். வாழ்க்கை குறித்து சொல்றாரு, நம்முடைய வேலையை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நம்முடைய குடும்பத்தை குறித்து சொல்றாரு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்றாரு. இதெல்லாம் எப்படி வெற்றிகரமாக ஒரு மனுஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாட்களில் பொருளாதாரத்திலும் ஒரு மனுஷன் வெற்றி உள்ளவனாக இருக்கணும் என்பது தேவனுடைய அளவற்ற விருப்பம். பாருங்க, இது தேவனுடைய சித்தம். அதை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும், தட் இஸ் காட்ஸ் வில். நீங்கள் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பது அது தேவனுடைய சித்தம். உங்களுக்கு பிரியமோ இல்லையோ ஆண்டவருடைய விருப்பம் அது. அதனால தான் ஆண்டவர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நீதிமானாக இருக்கிற ஒரு மனுஷன் கையில் எப்படி கொண்டு வந்து கொடுக்குறாருன்றதை கவனித்தோம். நீதிமான் யார்? அவனுக்கு தெரியும் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இதெல்லாம் என்னுடையதென்று உரிமை பாராட்டுகிறவன் அல்ல. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது நான் ஒரு உக்ரானக்காரனா, தேவன் வைத்திருக்கிற ஒரு நிர்வாகியா இதெல்லாம் கையாடுவதுக்கு கர்த்தர் என்னை அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் விரும்புகிறபடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிர்வாகியாய், ஒரு உக்ரானக்காரனா கர்த்தனை வச்சிருக்கிறார் என்று தெரிகிற, அதை அங்கீகரிக்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான். ஏன்னா நீதிமான் என்கிறவன் யாருன்னா கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவன். பக்கத்துல பார்த்து சொல்ல, நீதிமான்னா யாரு? தன்னை சார்ந்து வாழ்கிறவன் நீதிமான் அல்ல. எனக்கு எல்லாம் தெரியும், இது ஏன் உழைப்பினால் வந்தது, ஏன் கஷ்டமான பிரயாசத்தினால், நான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டது அப்படி நினைக்கிறவன் கர்த்தர் நீதிமான். அவன் சுய நீதியை பிடித்து கொள்கிறவன். தேவ நீதியை பிடிக்கிறவன் என்ன செய்வானா, ஒவ்வொரு நாளும் தேவனை, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர், இந்த ஒரு மனுஷனை தான் நீதிமான். அந்த மனுஷன் கையில் ஆண்டவர் உலகத்தின் செல்வத்தை, துன்மார்க்கன் கையில் இருக்கிற செல்வத்தை கொண்டு வந்து நீதிமான் கையில் கர்த்தர் கொடுக்கிறாரா? இதெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஏன் கொடுக்குறாரு? நீதிமான் கையில் கொடுக்கும்போது ஒன்றை செய்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, அவனை எல்லா கடன்ல இருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். கடன் என்பது ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. பாருங்க,
தேவன் தம்முடைய பிள்ளைகள் எதிலுமே நம்ம அடிமையா இருக்கணும்னு கர்த்தருடைய விருப்பம் அல்ல. எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிற நல்ல தேவன். கை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தடியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்வாரா? செஞ்சிருக்கிறாரு. சில நேரம் அதை நான் விளங்கி கொள்ளாதனால போய் மறுபடியும் சிக்கிக் கொள்றேன். அப்போ இந்த பொருளாதாரத்தில் நான் வெற்றிகரமாக இருக்க, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படும் போது ஒன்று நடக்குது. எல்லா கடன்ல இருந்தும் கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த கடன்ல இருந்து விடுதலை பண்ணக்கூடிய சத்தியங்கள் இந்த பரிசுத்தமுள்ள வேத புஸ்தகத்தில் இருக்குது. ஏதோ நான் யுகிச்சு எங்கெந்தோ கொண்டு வந்து பேச நினைச்சு கூடாது. இது இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? நீங்க எந்த நிலையில் இருக்க போறீங்க அது உங்க சாய்ஸ். கடன் வாங்குறவனும் இருக்கிறான்றாரு, கடன் கொடுக்கிறவனும் இருக்கிறான். நீ எந்த நிலையில் இருக்க போற அது உன்னுடைய சாய்ஸ். நான் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் கடன் வாங்குற கூட்டத்திலே தான் இருக்க போறேன்னா அப்படியே இருந்துட்டு போங்க. இல்ல, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நானோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு ஒரு அறிகுறி. இதை எப்படி செய்கிறாரு அப்படின்றத தான் நம்ம கவனிக்கிறோம். 5 சத்தியங்கள். தாவீது போய் கோலியாத்தை வீழ்த்த 5 கூழாங்கல்லை பொறுக்கினது போல இந்த வேத புஸ்தகத்திலிருந்து நாம் இந்த சத்தியத்தை எடுக்கிறோம். ஏன்னா இதில் கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுக்க தேவன் வைத்திருக்கிற சத்தியங்கள் இது. அதில் ஒன்று நம்ம கவனிச்ச முதல் கல்ல கவனிச்சா ஆண்டவர் சொல்றாரு, 3 காரியத்தை நீ அறிந்து கொள்ளணுன்றாரு. தேவன் எல்லா கடனையும் ரத்து செய்கிறவர், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். தேவனுடைய சித்தம் நான் கடன்லேருந்து வெளியே வரணும். இதெல்லாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? ஆமென். இதெல்லாம் நம்ம கற்றுருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். 2வது சத்தியம், 2வது கல்ல 2வது சத்தியத்துக்கு ஒப்பிடுறாரு. என்ன சத்தியம்னா, ஆண்டவர் சொல்ற, நீ செய்ய வேண்டிய 2 காரியம். எந்த காரியம் உன்னை அடிமையாக்குதோ அதை மேலும் மேலும் செய்யாதன்றாரு. நல்லா கவனிக்கணும். நீங்க கடன் வாங்குறது உங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகிற உணர்வை உங்களுக்குள்ள உண்டாக்குதா? சிலருக்கெல்லாம் கடன் வாங்கி அடிமையா இருக்கிறோன்ற உணர்வே இல்லை. இந்த சத்தியத்தை கேட்கும் போது உங்களுக்கு விளங்க வைப்பாரோ, இவ்வளவு நாள் நம்ம இப்படிதான் இருந்திருக்கிறோமா, இப்படி இருக்கக்கூடாதுன்றாரா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? பார்க்கறதெல்லாம் வாங்கணுன்ற எண்ணத்தை நிறுத்தி அதை வாங்கிறதுக்கு மேலும் மேலும் கடன் வாங்குறத நிறுத்தணும். கர்த்தர் சொல்றாரு, இந்த சத்தியங்களெல்லாம் அறிந்த பிறகு இது நீ செய்ய வேண்டிய வேலை. 2வது சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய 2வதுல இருக்கிற 2வது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, கடன்ல இருந்து வெளியே வருவதற்கான வார்த்தைகளை பேசணும். கடனை பேசுற பாஷை இருக்கக்கூடாது, கடன்ல இருந்து வெளியே வருவதற்கான பாஷை. வீட்டில் என்ன லாங்குவேஜ் இருக்கணும்னா, கடன்ல இருந்து நாம் வெளியே வருவோம், கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணுவார். இன்னைக்கு கடனில் இருக்கலாம், ஆனால் நம்மளை அந்த கடன்ல இருந்து விடுதலை பண்ண நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய சத்தியம் நிஜமானது. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் என்னை கடனெல்லாம் வெளியே கொண்டு வரும். இந்த வார்த்தைகளை வாயத்திறந்து விசுவாசமா பேசணும். விசுவாசமா பேசுறது மாத்திரம் இல்ல, விசுவாசத்துக்கான கிரியைகளும் இருக்கணும்ன்றதெல்லாம் கவனிச்சோம். 3வது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆண்டவர் சொல்றாரு, தேவன் எனக்கு நேராக திறந்த வானத்தை உண்டு பண்றான். நான் வாழ்ற வாழ்க்கைக்கு நேராகவும் என் உழைப்புக்கு நேராக என் தலைக்கு மேல இருக்கிற வானம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? திறக்கப்பட்டிருக்கணும்ன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவன் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என்ன பண்றாரா? நமக்காக திறக்கிறாரா. திறக்கும் போது ஒன்று நடக்குதுன்றாரு. என்ன நடக்குதுன்னா, நீயோ கடன் வாங்காமல், சொல்லுங்க நல்ல வாயத்தன் சர்ச்சிலையாவது சொல்லுங்க, நீயோ அநேக ஜாதிகளுக்கு. சிலருக்கெல்லாம் சொல்றதுக்கு மனசு ஒத்து வர மாட்டேது. பார்த்தீங்களா? கடன்ல இருக்கிறீங்கன்னா நிறைய சொல்லணும். இதை சொல்லி சொல்லி அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை, சத்தியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறத நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ நமக்கு நேராக ஆண்டவர் திறந்த வானத்தை உண்டு பண்ண,
எப்படி ஆண்டவர் திறக்கிறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பித்தேன். எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கு தேவன் சில கோட்பாடுகளை வச்சிருக்கிறாரு. நான் போன வாரம் காண்பித்தேன். தசம பாகம் என்பது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை என் வாழ்க்கையில் நான் எடுத்து நான் உபயோகப்படுத்தும் போது என் தலைக்கு மேலே உள்ள வானத்தை நான் திறக்கிறேன். என் தலைக்கு மேலே உள்ள வானம் வெண்கலமாக இருக்கிறது இல்லை, என் காலுக்கு இருக்கிற பூமி இரும்பாக இருக்கிறது இல்லை. வெண்கலமாகவும் இரும்பாகவும் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அது ஆசீர்வாதம் அல்ல, அது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை வேலை செய்ய வைக்குது. அது விளைவை கொண்டு வராது, அது விளைவெல்லாம் கெடுத்து நாசம் பண்ணும். நல்லா கவனித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் வாழும் வாழ்க்கையில் அவன் உழைக்கும் உழைப்புக்கு நேராக அவனுடைய வாழ்க்கைக்கு நேராக வானம் திறக்கப்பட தேவன் வைத்திருக்கிற கோட்பாடுகளை, சத்தியங்களை, பிரமாணங்களை, முறைமைகளை ஒரு மனுஷன் கை கொள்வானா அந்த மனுஷனை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அப்போ தசம பாகம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை தசம பாகம் என்ன செய்யுதுன்னா வேதம் சொல்லுது. இது நான் சொல்லலை, நீங்கள் நான் சொல்லதை நினச்சிங்கன்னா அது உங்கள் பாடு. வேதம் வைத்திருக்கிற வழிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சத்தியங்களை சத்தியத்தின் கண்ணோட்டத்தோட நீங்கள் கேட்பீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கும். மாம்ச கண்ணத்தோட கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு விளங்காது. சத்தியத்தை அறிகிற அறிவுக்கேற்ற விதத்தில் நம்ம இதை ஏற்றுக்கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர தேவன் உபயோகப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு சத்தியம் இது. அப்போ சொல்றாரு, இந்த தசம பாகத்தை ஆண்டவர் கோட்பாடாக வைத்து இந்த தசம பாகத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ கொண்டு வரும்போது நான் வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்கிறாரா, ஆசீர்வாதத்தை என் மேல வர்ஷிப்பனா வர்ஷிக்க மாட்டேனான்னு அதனால என்ன சோதித்து பாருன்றாரு. இப்ப இதுல என்ன கவனிக்கிறோம், இந்த கோட்பாட ஒரு மனுஷன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையில கை கொள்ளும் போது இடமும் கொள்ளாமல் போகும் விதத்தில் ஆசீர்வாதம். அப்படின்னா too much of God's blessing can come into a person's life. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள கடவுளுடைய என்ன அளவு கற்ற விதத்தில் ஆசீர்வாதங்கள் உள்ள வருவதுக்கு என்ன நடக்கணும்ன்றாருன்னா அந்த தேவ பிள்ளைக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆகவே எனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆகவே எனக்கு நேராக என்ன திறக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த வானம் திறக்கப்பட்டிருக்குன்னா ஆண்டவர் சொல்றாரு, தேவன் வைத்திருக்கிற, நான் உங்களுக்கு காண்பித்தம் போனோம், இது உங்களை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு முறைமை. அதான் காண்பித்தம் பாருங்க. மல்கியா தீர்க்கதரிசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படின்னா என்ன காட்டுறாரு, ஒரு நாளும் மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையும் திருட முடியாது. ஆனா என்ன சொல்றாரு, உன்னை நீயே வஞ்சித்து வாழ்ற ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கான முக்கியத்துவத்தை, அந்த சீரியஸ்னஸ் ஆண்டவர் காட்டுவதற்காக இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகாத இருப்பதுக்கு உனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குரிய காணிக்கையும் தசம பாகத்தையும் ஆண்டவர் ஒரு கோட்பாடாக வைத்து அதை நீ செய்யணுன்ற. அதை செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, மல்கியா 3:11 கவனிக்கிறோம், உன் நிமித்தமாய் உன்னை பட்சிக்கிறவன் நான் என்ன செய்வேன், பட்சித்து போடுவேன்றாரு. என்ன செய்கிறாரு, ஐ வில் ரெபியூக் த டிவோவர்ன்றாரு. உன்னை பட்சிக்கிறவனை நான் பட்சிப்பேன்றாரு. எல்லா இடத்திலும் நீங்க பைபிள்ல கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ பிசாசை எதிர்த்து நில்லு, நீ பிசாசை துரத்து அப்படின்றார். ஆனா இந்த இடத்துல மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிரமாணங்களை, கோட்பாடுகளை, உன்னை ஆசீர்வதிப்பதுக்கு நான் வச்சிருக்கிற வழிகளை நீ கை கொள்ளும் போது ஆண்டவர் சொல்ற, உன் நிமித்தமாய் உன்னை பட்சிக்கிறவனை நான் என்ன செய்வேன், பட்சித்து போடுவேன்றாரு.
தேவன் அங்கே வந்து வேலை செய்யறாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு? எங்கெல்லாம் பொத்தல் இருக்கோ, எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ, அந்த ஓட்டையெல்லாம் அடைத்து ஆசீர்வாதம் தங்கவும் அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழிவதுக்கு ஏதுவான விதங்களில் கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறாரா. அதான் சொல்றாரு பாருங்க, நீங்க திரளாய் விதைத்தோம், என்னதான் பண்றீங்க? கொஞ்சமாக தான் இருக்கிறீங்க. நீங்க நிறைய சாப்பிட்டோம், திருப்தி ஆகல. நிறைய தண்ணி குடிச்சோம், தாகம் தீரல. சம்பாதிக்கிறவன் தன் சம்பாத்தியத்தை கொண்டு போய் பொத்தலான பையில போடுவதற்கு சமமா இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாருன்னு ஆகாய் 1:6-7 கவனிக்கிறோம். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் வந்து உங்கள் நிமித்தம் அப்படின்னா எந்த மனுஷனை பார்த்து சொல்றாருன்னா, எந்த மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதம் ஏங்கணும் என் வாழ்க்கையில, இது தேவன் வைத்திருக்கிற ஒரு முறைமை கோட்பாடு, ஆகவே இதை மனுஷனை பார்த்து நான் செய்யல, என்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நேராக நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு ஒரு மனுஷன் செய்யும் போது அவனுக்கு கர்த்தர் எப்படி மாறுறாருன்னா சொல்றாரு, நான் உன் நிமித்தம் உன்னை பட்சிக்கிறவனை நான் என்ன செய்கிறேன்? பட்சித்து போடுகிற வேலையை நான் செய்கிறேன்றாரு. ரெண்டாவது அங்கே சொல்றாரு, ரொம்ப முக்கியமானது, ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, இந்த தேவ ஆசீர்வாதத்தை உபயோகப்படுத்துகிற ஒரு மனுஷன். அதில் ஒரு வசனம் உங்களுக்கு காண்பித்தம் பாருங்க, நீதிமொழிக்கு 13:15 சொல்லியிருக்கு, நற்புத்தி தயையை கொண்டு வரவன், குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா இந்த நற்புத்தியை ஒதுக்கி விட்டு தேவ சத்தியத்தின் மூலமா வருகிற நல்ல புத்தியை ஒதுக்கி வச்சு தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் தன் வழியை கரடு முரடாக்குறான், வாழ்க்கையை கடினமாக்குறானா. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் இதை செய்யாம போகும்போது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான முறைமையை தன் வாழ்க்கையில அவன் உபயோகப்படுத்தாம போகும்போது அவன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா அவுட் ஆஃப் ஹார்மனிக்கு போயிடுது. ஹார்மனின்னா என்னன்னா ஒரு ராகம், ஒரு இசை, ஒரு சவுண்டு. அந்த இசை வந்து அதுக்கு உண்டான ஸ்கேலில் இருந்தால் தான் அது ஹார்மனி. அந்த ஹார்மனி இல்லைன்னா கேட்கறதுக்கு கொஞ்ச நேரம் கேட்கலாம், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது, சகிக்காது. பாடுறவங்க ஒரு ராகத்தில் பாடினாதான் கேட்கறதுக்கு கேட்டுகிட்டே இருக்கலாம். பாடுறவங்க அபச சுதியில் பாடினாங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் நேரம் கேட்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நிறுத்து போதும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுதான் இங்கே சொல்றாரு, தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வழியை தன் வாழ்க்கையில ஏங்க வைப்பதுக்கு மனுஷன் ஒத்துழையாம போகும்போது அவனுடைய வாழ்க்கையை அவுட் ஆஃப் ஹார்மனிக்கு கொண்டு போறானா. அந்த அவுட் ஆஃப் ஹார்மனிக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கை அவனே போராட்டத்துக்குள்ள ஸ்ட்ரகிளுக்குள்ள கொண்டு, ஆண்டவர் ஒன்றும் போய் அவனை தள்ளல. நல்லா கவனிக்கணும், இதை ஆண்டவர் ஒன்றும் ஒரு மனுஷனை போய் கடினமான சூழ்நிலை தள்ளி விடல. நான் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஹார்மனி, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அமைப்புக்குள்ள நான் வராம போகும்போது என் வாழ்க்கையை நான் கடினமாக்குறேன். இங்க என்னன்னு சொல்றாரு, இந்த ஆசீர்வாதமான பிரமாணத்தை கை கொள்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் சொல்றான், அவன் தன் விசுவாசத்தையும் தன் நம்பிக்கையையும் எது மேல வைக்கிறானா, கர்த்தர் என் ஆதாரமா இருக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் ஆதாரமா இருக்கிறாரா? உங்க சோர்ஸ் ஆண்டவர் தானா? என் சோர்ஸ் ஆண்டவரா இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரம் இந்த விஷயங்களை சரியா விளங்கி கொள்ளாததுனால இந்த தசம பாகம் சொன்ன உடனே ஜனங்களுக்குள்ள நிறைய குழப்பம். என்ன குழப்பம்? ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கலன்னா ஆண்டவர் அடிச்சிடுவார் போலது, கையை உடைச்சிடுவார், காலை உடைச்சிடுவார், அந்த வியாதி வந்துடும், இந்த துன்பம் வந்துடும், எல்லாம் வந்துடும். இதுக்கு பயந்தே நிறைய கிறிஸ்தவங்க இந்த தசம பாகம் என்ன, அது என்ன விதமான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கைகளை கொண்டு வருகிறது என்பதை விளங்கி கொள்ளாம பயத்தின் அடிப்படையில் அநேகர் செலுத்துகிற ஒரு ஆளாய் மாறி விடுகிறார்கள். அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒன்றும் கொடூரமானவர் கிடையாதுங்க. இஸ் நாட் அ ஹாரிபிள் ஆர் அ டெரிபிள் காட். அவர் நம்மளை அற்புதமாய் நம்மை நடத்துகிற, உருவாக்குகிற, கற்றுக் கொடுக்கிற தேவன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நமக்கு என்ன பண்ணுகிறார் கர்த்தர்? நல்ல விதத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ இந்த தசம பாகம் ஆண்டவர் வைத்திருப்பது காட்டுறாரு, ஒரு மனுஷனுக்கு அதை ஒரு வெற்றியின் கோட்பாடாக வச்சிருக்கிறார். இந்த தசம பாகத்தின் கோட்பாடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு கோட்பாடாய் வேலை செய்யுது.
The principle of tithing is bringing success into every individual's life. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை கொண்டு வருது. பாருங்க, ஒரு புஸ்தகம் ரொம்ப வருடத்துக்கு முன்பாக லட்சக்கணக்கான புஸ்தகம் சேலாச்சு. அந்த புஸ்தகத்தின் பேர் சக்சஸ் பிரின்சிபல்னு சொல்லி, அந்த ஆத்தர் பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் அது மிக பிரபலமாக ஒரு செக்குலர் ஆத்தர் தான். ஆனால் அவர் கண்டிப்பாக பைபிளை வாசித்திருப்பார் நான் நம்புறேன். ஏன்னா அந்த புஸ்தகத்தில் ஒரு பகுதியில் அவர் சொல்கிறாரு, அங்கே ஒரு பாயிண்ட்டை சொல்லி பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, டைத் பிரின்சிபல்னு பேசுகிறார், தசம பாகத்தின் கோட்பாடுன்னு பேசுகிறாரு. நல்லா கவனிங்க. அந்த புஸ்தகத்தை வாசித்து அதை பயன்படுத்தி அதன் மூலமா எத்தனையோ வியாபாரிகள் நல்லா ஆனதை குறித்த சாட்சிகள்லாம் சொல்றாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன்லாம் சொல்றாங்க. இந்த மனுஷன் இந்த புஸ்தகத்தில் எழுதின மாதிரி நான் கை கொண்டதுனால எனக்கு நடந்த விளைவுகள், என் தொழிலில் வந்த மாற்றங்கள், அதெல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், சும்மா கொஞ்சம் பைபிளை படித்து இந்த பைபிளில் இருக்கிற இந்த தசம பாகத்தின் கோட்பாடை டைத்திங் பிரின்சிபலை எடுத்து பொதுவாக இருக்கிற ஒரு மனுஷன் தான் எழுதுகிற புஸ்தகத்திலே நுழைச்சி வச்சு அதை ஃபாலோ பண்ணவனுக்கே சில நேரம் மாற்றங்கள் வரும்னா, நான் சொல்கிறேன், என்னை இயேசு தம்முடைய இரத்தத்தினால கழுவி என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி என் மேலே ஒரு உடன்படிக்கை வச்சு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கான வழியை சொல்லும்போது, இதை தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் கர்த்தரை என் வாழ்க்கையின் ஆதாரமாய் வைத்து நான் கை கொள்ளும் போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், இது எனக்கு பல மடங்கு அதிகமாய் தேவ ஆசீர்வாதத்தை எனக்குள்ள கொண்டு வரும். எனக்கு நேராக வானத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திறக்கிறாரு. எவ்வளோ அற்புதமான வேலை பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம்? ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை. தேவன் உங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்துருக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஆதாரமாக வச்சிங்கன்னா ஏமாற்றம் அடைவீங்க ஒரு நாள். அல்லது உங்கள் மாமனாரையோ மாமியாரையோ அல்லது பணக்கார மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குப்பேன்னு சொன்னார், அவர் சொன்ன வார்த்தையை நம்பி தான் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னீங்கன்னா, அவரை ஆதாரமாக வச்சிங்கன்னா அவர் டாட்டா காட்டு போயிடுவார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இன்றைக்கி பொண்ணு பார்க்கும்போது அப்படி தான் பார்க்குறான். வெயிட் ஆகிறாரா மாமனார், போய் அங்கே செட்டில் ஆகிட்டா நம்ம செட்டில்ரா அப்படின்னு. நான் சொல்கிறேன், நம்மளை செட்டில் பண்ணுறவர் நம்முடைய ஆதாரமாக இருக்கிற இயேசு ஒருவர். ஏன் ஒரு மனைவிக்கு புருஷன் கூட ஆதாரம் கிடையாது, ஒரு கணவனுக்கு மனைவி கூட ஆதாரம். ஏன் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி உங்கள் ஆதாரம் கிடையாது, கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய ஆதாரம். கையை வச்சு, God is my only source. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தாவே நீர் மாத்திரம்தான் எனக்கு ஆதாரம். நீர் எனக்கு கொடுத்துருக்கிற உறவு, நீர் எனக்கு கொடுத்துருக்கிற வேலை, நீர் எனக்கு கொடுத்துருக்கிற நல்ல ஆட்களுக்காக எத்தனை பேர் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? இது எல்லாத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனா இது மேல என் நம்பிக்கையை வைக்கல ஆண்டவரே, என் நம்பிக்கையை கர்த்தர் மேல மாத்திரம்தான். ஒரு நாள் ஒரு சகோதரன் என்கிட்ட பேசினார் பாருங்க. சொன்னார், பாஸ்டர் என் மாமா இருக்கிறார் பாருங்க, அவர் பயங்கரமான பெரிய பணக்காரு. அவர் மனசு வச்சாருன்னா எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் நல்லா வந்துடுவாங்க அப்படின்னாரு. ஆனால் அவர் மனசு வைக்க மாட்டார் பாஸ்டர் அப்படின்னாரு. அவர் சொன்னார், அவர் இருக்கிற வரைக்கும் நடக்காது, அவர் போனாதான் ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். நான் இன்னிலிருந்து அவருக்காக ஜோம் பண்ணலான்னு இருக்கிறேன் பாஸ்டர். கர்த்தாவே இவரை எடுத்தீர்னா நிறைய குடும்பத்தில் இருக்க நிறைய பேர் நல்லா ஆவாங்க. நான் சொன்ன அவருக்கு, நீ ஜோம் பண்ண அவர் திடகாத்திரமாக இருப்பார். நீ வேணா ஓஞ்சி போயிடுவ கொஞ்ச நாளில். அவர் ரொம்ப திடகாத்திரமாக இருப்பார். இந்த ஜெபத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், கேட்க மாட்டாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற இந்த வெற்றிக்கான கோட்பாடை ஆண்டவர் சொல்றாரு, நீ மாமாவை நம்பி இல்லை, நீ உலகத்தில் இருக்கிற மனுஷனை நம்பி இல்லை, இந்த உலகத்தில் உன்னை தேடி வந்த ஒரு இரட்சகர் இருக்கிறாரு. அவர் உன்னை தேடி வந்து உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உனக்காக உயிர்த்தெழுந்து இன்னைக்கு இந்த வேத வசனத்தை தியானிக்கக்கூடிய அறிவை, இந்த சத்தியத்தை நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த வேத புஸ்தகம், தேவனுடைய வசனம், நான் சொல்றேன்,
கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியம் எனக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து. எல்லார் கையிலையும் கர்த்தர் ஒரு உயிலை கொடுத்திருக்கிறார், ஒரு பத்திரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவங்க பத்திரத்தை பத்திரமா வச்சிருக்கிறோம். இந்த பத்திரத்தை திறக்கணும், வாசிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பைபிள் பழசாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாசித்திருக்கிறீங்கன்றது அடையாளம். அவ்வளோதானே பாஸ்டர், இன்னமும் அழுக்கு பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படி சொன்ன அதை சொல்லலை. வாசிக்கணும். இந்த வேத புஸ்தகத்தில் தேவன் வச்சிருக்கிற இந்த சத்தியங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உயிலுங்க, நமக்கு சொத்துங்க. இது இந்த தேவ வசனத்தில் தான் சொல்றாரு, தசம பாகத்தை ஆண்டவர் வெற்றிக்கான ஒரு கோட்பாடா எனக்கு கொடுத்திருக்கும் போது அதை நான் செய்வேன் செய்ய மாட்டேன் அதுக்கு முரண்பாடு பண்ணுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா, அந்த மனுஷன் தன்னையே வஞ்சித்து வாழ்றான். பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் இங்கே காண்பிக்க விரும்புகிறேன். 119 சங்கீதம் வாங்க, அங்கே சொல்கிறாரு பாருங்க சங்கீதக்காரன். 29 வசனம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த சத்தியத்தை, இந்த உயில, இந்த பத்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து, இந்த பத்திரத்திலிருந்து இந்த சத்தியத்தில் சொல்றாரு, தசம பாகம் ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு என்னன்னா வெற்றிக்கான கோட்பாடா இருக்கு. எனக்கு நேராக வானத்தை திறக்குது. கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிற அந்த நிலையை நான் கண்டிப்பா அடையணும் என்கிற ஒரு ஆசையை சும்மா அப்படியே வேகா உண்டாகிறதுல அப்படியே அலைப்பாயிர ஆசை. சத்தியத்தின்படி இது எனக்கு நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு உண்டான எதிர்பார்ப்போடு நான் வாழ்கிறேன். ஏன்னா என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து என்னை அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்க வரும். எத்தனை பேர் கையை வைத்து சொல்கிறீங்க, என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து என்னை யாருக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறாரு? அநேகருக்கு. சொல்லுங்க வாயத்திலிருந்து, என்ன அநேகருக்கு. சொல்லுவாங்க நீயே ஒரு வேஸ்ட்டு அப்படின்னுவாங்க. வேஸ்ட்னு சொல்ற நம்மளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துவாரு. நம்மளாம் நினைச்சோமா இந்த அளவுக்கு தேர்வுன்னு நம்ம நினைச்சோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களாம் நினைச்சீங்களா இல்லையா? நான் அப்படி நினைக்கவே இல்லை. இவ்வளோ தேர்வுன்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு தேத்தி வச்சிருக்கிறாருன்னா என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்துறவரும் அவர் தான். ஏன் மாத்துறாருன்னா, அந்த சத்தியம் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற உயில், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சொத்தை என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்றபடி பயன்படுத்துறேன். இந்த சத்தியம் சொல்றதுக்கு எதிராக என்ன நானே வஞ்சித்து வாழ ஒப்பு கொடுக்கல. பாருங்க, இந்த 119 சங்கீதம் 29 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு. நல்லா அதை இங்கிலீஷில் வாசிக்கிறேன் பாருங்க. NLT வெர்ஷன் ஒன்று இருக்கு. அதில் எப்படி போட்டிருக்குன்னா, கீப் மீ ஃப்ரம் லையிங் டு மை செல்ஃப். எனக்கு நானே பொய் சொல்லி கொண்டு வாழ்ற அந்த வாழ்க்கையை விட்டு என்னை விளக்கம் ஆண்டவரே. உண்மை எதுன்னு எனக்கு சொல்றீரு. என்னை ஆசீர்வதிப்பதுக்கு வானம் திறக்கப்பட நீர் எனக்கு ஒரு உண்மையை சொல்றீரு. ஆனா இதை கேட்டுட்டு நான் இன்னும் என் பொய்யான வாழ்க்கையை வாழ்றதுக்கே ஒப்பு கொடுக்குறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. தமிழ்ல என்ன போட்டிருக்காருன்னா, பொய் வழியை என்னை விட்டு விலகும். அப்படின்னா எனக்கு நானே பொய்ய சொல்லிட்டு உண்மையை கர்த்தர் எனக்கு சொல்லும் போது நான் அந்த உண்மைக்கு ஏதுவா என்னை ஒப்பு கொடு. அதான் போன வாரம் காட்டணும் பார்த்தீங்களா, மீறுதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா கடினத்தையும் கொண்டு வருது. ஒரு மனுஷன் கர்த்தர் காண்பிக்கிற சத்தியத்தை கேட்டோம், இன்னும் தன்னையே பொய்யான வழியில் நடத்துகிற ஒரு மனுஷனா இருப்பானா, he is losing the privilege that he should receive from the word of God. அதான் சொல்லியிருக்கு. அடுத்த பகுதி சொல்லுது பாருங்க, உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். என்ன சொல்றாரு? உம்முடைய வேதத்தில், இந்த சத்தியத்தில் இருக்கிற பிரிவிலேஜ், இந்த சத்தியத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்காம போயிடக்கூடாது ஆண்டவரே. பாருங்க, இன்னைக்கு ஒரு சம்பவத்தை எடுத்து நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாம் 14ஆம் அதிகாரம் போனோம். இந்த ஆபிரகாம் பாருங்க, இந்த கோட்பாடை, இந்த வெற்றிக்கான கோட்பாடை, இந்த தசம பாகம் என்கிற கோட்பாடை இன்னைக்காவது நமக்கு ஒரு ஊழியரை வச்சு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு யாரும் அப்படி கிடையாதுங்க. ஆனா அவனுக்குள்ள இந்த சத்தியம் பொய்யாகாதபடிக்கு
தேவன் உண்மையானவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை தகப்பன் வீட்டில் இருந்து அழைத்து என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தையை நம்பி கர்த்தரை ஆதாரமாய் வைத்து புறப்பட்ட ஆபிரகாம் அவன் செய்த வேலையை கொஞ்சம் கவனிக்கணும். பைபிளில் முதல் இடத்துல இந்த தசம பாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். இந்த தசம பாகத்தின் கோட்பாடு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி வெற்றியெல்லாம் கொண்டு வந்துச்சுன்றதை சொல்றான் பாருங்க. இப்ப நீங்க கவனிக்கணும், இங்க ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போகிறான். பிரிந்து போன போது சோதோம்ல போய் அவன் வாழ்றான். சோதோம்ல வாழும்போது அந்த சோதோம் குமாராவுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வந்து இந்த சோதோமில் இருக்கிற எல்லாரையும் சிறைப்பிடித்து போக வேண்டும் என்று யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்தம் பண்ண வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சோதோம்ல இருக்கிற அவர்களுடைய பொருள், அவருடைய ஆகாரம், அவர்கள் இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்துட்டு போறாங்க. இந்த சிறைப்பிடித்துட்டு போகிற செய்தி, அதுல இருந்து தப்பி ஓடி வந்த ஒரு எபிரேயன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி லோத்தையும் சோதோம்ல இருக்கிற எல்லா பொருளையும் ஜனங்களையும் இந்த ராஜாக்கள் சிறைப்பிடித்து போயிட்டார்கள் என்று சொன்ன உடனே 11ஆம் வசனத்துல அதை நீங்க கவனிக்கலாம் பாருங்க. அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. அதை சொல்லியிருக்கு பாருங்க. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமாராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாம் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போய் விட்டார்கள். இந்த காரியத்தை கேட்கறான் பாருங்க. சோதோம் குமாரா 2 பட்டணத்தினுடைய பொருள், ஆகாரம், ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, பிடிச்சு கொண்டு போறாங்க. அந்த செய்தி வருது. ஆபிரகாம் இந்த செய்தியை கேட்ட உடனே, நீங்க 14ஆம் வசனத்தில் கவனிச்சு நான் சொல்லியிருக்கு, தன் வீட்டில் இருந்த கை வேலை செய்கிற 318 பேரை எடுத்துக்கொண்டு அந்த ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறான். யுத்தம் பண்ண போய் அந்த யுத்தத்தில் அவனுக்கு மாபெரும் வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த ஆபிரகாம் தனக்கு மேலாக இருக்கிற வானத்தை திறக்க வைத்த ஒரு நிலையை தக்க வைத்து கொண்ட ஒரு மனுஷன். வானத்தை அடைக்கப்பட அவன் இடம் கொடுக்கல. அதனாலதான் அவன் போய் நின்ற பூமியில ராஜாக்கள் 4, ஒரு ராஜாவை ஃபேஸ் பண்றதே பெரிய விஷயம். 4 ராஜா ஒன்னா சேர்ந்து யுத்தம் பண்றான். இந்த 4 ராஜா கையில இருந்து சோதோம் குமாராவில் இருந்த பொருள், ஆகாரம், மனிதர்களை அவர்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு சேனை வேணும் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆபிரகாம் வெறும் 318 பேரை வச்சு போய் யுத்தம் பண்ணி, வேதம் சொல்லுகிறது அந்த யுத்தத்தில் அவன் வென்று ஜெயித்து அவன் திரும்பி வரான். எல்லாத்தையும் அங்கே அவன் திருப்பி கொண்டு அவன் வருகிறான் பாருங்க. வரும்போது அங்கே சொல்லியிருக்கு 16ஆம் வசனம் பாருங்க, சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருளையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு, எதெல்லாம் கொண்டு போனானோ எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரான். கொண்டு வந்த பிறகு இப்ப கவனிச்சு பாருங்க 17ஆம் வசனத்துல, அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்குக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருளை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து,
ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்றான். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நல்லா கவனிங்க. இப்ப நீங்க கவனிங்க, போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராரு. வந்த உடனே ராஜா, இந்த சோதோமின் ராஜா இந்த ஆபிரகாமை சந்திக்கிறான். சந்திக்கும் போது நீங்க கவனிச்சு பாருங்க, எனக்கு என்ன ஆச்சரியம்னா 2 பட்டணத்தினுடைய செல்வத்தை ஆபிரகாமுடைய காலு கீழே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. 2 பட்டணத்துடைய செல்வங்க, ஜெயித்து கொண்டு வந்த பட்டணத்தினுடைய செல்வம் எல்லாமே ஆபிரகாம் காலு கீழே இருக்கு. ஆபிரகாமை பார்த்து இந்த சோதோம் சொல்றான், இந்த பொருளா நீ எடுத்துக்கப்பா, ஆளை மாத்திரம் என்ன பண்ணு, எனக்கு திருப்பிய கொடு. அப்போ இந்த ஆபிரகாம் சொல்றான், ஏ ராஜாவே, உனக்கு ஒன்று புரியல. என்ன புரியலன்னா, என் கையை நீ என் காலு கீழே வச்சிருக்கிறது நேரம் நான் நீட்டல. நல்லா கவனிங்கள். ஆபிரகாம் சொல்றான், நீ எனக்கு இந்த பொருளை கொடுக்குறன்ற, என் காலு கீழே இதுக்கு. ஏன்னா என் கையை நான் இதுக்கு நேரம் நீட்டல, என் கையை வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நேராக நான் உயர்த்தி இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய கை எங்க உயர்த்தி இருக்கிறோம்? அவர் என்னுடைய ஆதாரம். இந்த ராஜாவுக்கு சொல்றான், ராஜாவே உனக்கு ஒண்ணு புரியல, நீ கொடுக்கிற இந்த பொருள் என்னுடைய ஆதாரம் அல்ல, அல்லது நீ என்னுடைய ஆதாரம் கிடையாது. என்னுடைய ஆதாரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் என்னுடைய அவருக்கு நேரா என் கையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உயர்த்தி இருக்கிறேன். எத்தனை பேர் உங்க கையை உயர்த்தி சொல்ல முடியும்? என் வலது கரத்தை ஆண்டவரே உமக்கு நேராக நான் ஒவ்வொரு நாள் என்ன பண்றேன், உயர்த்துறேன். மனுஷனுடைய கை தேவனுக்கு நேராக மாத்திரம்தான் உயரணும், மனுஷனுக்கு நேராக உயர்த்தப்படக்கூடாது. தேவை வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது என் கையை கொண்டு போய் மனுஷனுக்கு நேராக நீட்டக்கூடாது. மனுஷனை, அவன் கையை இன்னொரு மனுஷனுக்கு நேராக நீட்டுவதற்காக மனுஷனை தேவன் தம்முடைய சாயலை உண்டாக்கல. தேவன் மனுஷனை தம்முடைய சாயலை உண்டாக்குனதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் மனுஷன் ஒவ்வொரு முறையும் நம்முடைய கையை வானத்தையும் பூமியும் படைத்தவர் மாத்திரமல்ல, என்னை படைத்தவருக்கு நேராக என் கையை உயர்த்துவதற்காக தான் என்னை உண்டாக்கி இருக்கிறாரு. எப்பெல்லாம் என் கையை கொண்டு போய் மனுஷனுக்கு நேராக நீட்டுறேனோ நான் தோல்வி உள்ளவனாய் மாறுகிறேன், நான் அவமானப்படுகிறவனாய் மாறுகிறேன். அநேகர் என்னை ஏறி மிதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நான் போகிறேன். ஏன்னா என் கையை மனுஷனுக்கு நேராக நீட்டுறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, வானம் திறக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நேராக தேவ ஆசீர்வாதம் அவன் மேல, தேவ தயவும் விழுந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் அவன் கையை யாருக்கு நேரம் ஏந்த மாட்டானா, மனுஷன் நேரம் உயர்த்த மாட்டான். இந்த மனுஷனுக்கு உதவி செய்வானா? அதான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பணக்கார மாமா உதவி செய்வாரா? இவ்வளோ வசதி இருக்கே, இவங்க உதவி செய்வாங்களா? அவங்க உதவி செய்வாங்களா? உதவி செய்கிறவங்க இருக்கிறதுக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். சிலர் ஆண்டவர் உதவி செய்வதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என் கண்ணு உதவி செய்கிறவங்க மேலே போகக்கூடாது. என் கை எப்பொழுதுமே உதவி செய்கிறவங்க நேராகவே நீட்டக்கூடாது. எனக்கு எல்லாவற்றையும் தருகிற கர்த்தருக்கு நேராக என் கையை, அதுதான் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது கையை உயர்த்தி ஆராதிக்கணும். எல்லாம் கொடுக்கிறவருக்கு நேராகவே உங்க கை உயரலனா வேற எங்க உயரம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலலாம் நான் பார்ப்பேன் ஆராதனைக்கும் போது அப்படியே இப்படி மரக்கட்ட மாதிரி நிற்பாங்க. நினச்சிப்பேன் வாழ்க்கை எவ்வளோ மரக்கட்ட மாதிரி இருக்கும்னு யோசிப்பேன். ஏன்னா ஆதாரம் இயேசு. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நேராகவே என் கை உயரலனா நான் சொல்றேன் வேற, நான் ஆசீர்வதிக்கப்பட அவரை என் வாழ்க்கையில் ஆதாரமாக வச்சிருக்கிறன்றதுக்கு அது ஒன்று போதும். நான் அவரை ஆதாரமாக வைக்கலன்றது இந்த ஒரு சின்ன ஒரு புரிதலுக்கும் ஒரு மனுஷனுக்கு வரலாம். ரட்சிக்கப்பட்ட ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன் அந்த மனுஷன் கர்த்தரை ஆதாரமாய் வைக்கல. ஆதாரமாய் வைக்காததினாலே வானம் திறக்கப்படலை. வானம் திறக்கப்படாதனால தேவன் சொல்கிற கோட்பாடெல்லாம் நான் ஏன் கை கொள்ளணும்? இது எதுக்கு நான் கை கொள்ளணும்? இந்த ஒரு அவிசுவாசமான
நிலைக்கு போகும்போது எனக்கு நானே பொய் வழியில் போய் என்னை நடத்துகிறேன், நான் என்னை கடினமாக்குறேன், என்னை வாழ்க்கை கரடுமுரடான பாதை கொண்டு போகிறேன். ஆபிரகாம் பாருங்க, அவன் சொல்கிறான், ராஜா நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனால் உனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறாரு, அதை மறந்துடாத. அந்த ராஜா கிட்ட என் கையை என்ன பண்ணியிருக்கிறேன், நீ என் காலு கீழே கொண்டு வந்து பொருளை போட்டிருக்கலாம், இந்த பொருள் மேலே என் கண்ணு போலப்பா, என் கையை நீட்டி இந்த பொருள் எடுக்கிறதுக்கு நான் வரல, என் கை எங்கே உயர்ந்திருக்குன்றதை நீ அறிந்து கொள்ளலாம், அதனால தான் இதெல்லாம் என் காலு கீழே வந்திருக்குன்றதை நீ விளங்கி கொள்ளணும். நல்லா கவனிங்கள். தேவனை ஒரு மனுஷன் ஆதாரமாய் வைக்கும்போது இந்த வெற்றி, இந்த தசம பாகத்தின் கோட்பாடை தன் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி தேவன் வைத்திருக்கிற வெற்றிகரமான ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கையும் வாழ்கிற ஒரு மனுஷனாய் மாறுறான். இதுக்கு கேள்வி எழுப்புகிற ஒரு மனுஷன் தனக்குத்தானே அவன் பொய் வழியில் தன்னை நடத்துகிறானோ, தனக்குத்தானே அவன் தன் வாழ்க்கையை கரடாக்கி கொள்கிற, கடினமாக்கி கொள்கிற ஒரு மனுஷனாய் மாறுகிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஆபிரகாம் தேவனை இவ்விதமாய் நினைக்கிறானே, இவன் இவ்விதமாய் நினைத்ததுக்கு காரணம் என்ன? வேற யாரும் நினைக்காத விதத்தில் தேவனை நினைக்கிறானே. யோசிச்சு பாருங்க, யோசிக்கிறான். கர்த்தர் யார்? வானத்தையும் பூமியும். இல்லைன்னா இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா கிட்ட 2 பட்டணத்தினுடைய செல்வத்தை அவன் காலு கீழே கொண்டு வந்து வச்சுட்டுப்பா, ராஜா சொல்றான், சோதோமை எடுத்துக்கப்பா. இந்த ராஜாவுக்கே பிரமிப்பா இருக்கு, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லையே, எடுத்துக்கொன்ற. நீ யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் வேண்டாம். இந்த மனுஷன் சொல்றான், இது என்னுடைய ஆதாரம் இல்லை, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம். அதுக்கு என்ன விஷயம் தெரியுமா? இங்க நீங்க கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் அறிந்திருந்த 3 காரியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த 3 காரியத்தை அறிஞ்சிருப்போம்னா, இந்த தசம பாகம் என்கிற கோட்பாடை நம்முடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி செய்து தேவன் வைத்திருக்கிற எல்லா வெற்றியையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நாம் அனுபவிப்பதுக்கு இது ஒரு பெரிய கடினமான ஒன்று. இதை குறித்த யோசனைகள் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கர்த்தர் கொடுக்கிற தசம பாகம், காணிக்க, இதெல்லாம் தவறா போகிறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் என் ஆதாரமாக இருக்கு, என் கையை அவருக்கு நேராக உயர்த்துறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கை வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனுக்கு நேராக நான் என்ன பண்றேன்? உயர்த்துறேன். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையை வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனுக்கு நேராக என்ன பண்றேன்? என் கையை ஒவ்வொரு நாளும் உயர்த்தணும். எழுமணும் உங்கள் கை, ஆண்டவரே இன்னைக்கு என் கை உமக்கு நேராக உயர்ந்திருக்கு, எந்த மனுஷனுக்கு நேரம் போய் என் கையை நீட்டக்கூடாது, ஆண்டவரே என் கையை உமக்கு நேராக உயர்த்துறேன். பாருங்க, 3 காரியங்கள் ஆபிரகாம் அறிந்திருந்தான். அதனால தான் இந்த தசம பாகம் என்னும் கோட்பாடை அவன் வாழ்க்கையில் தானாக செய்தான். அதுதான் ரொம்ப விசேஷம். யாரும் சொல்லி, ஆண்டவர் யாரையும் அனுப்பி நீ தசம்பாகம் கொடுக்கலாம், உன் கை கால் உடையும், உனக்கு அது ஆகும், இப்படி ஆகும், இந்த நஷ்டம், இதெல்லாம் அவனுக்கு சொல்லலை. பாருங்க, பயத்தினால செய்யல, அவன் தேவனை விசுவாசித்து தேவனை நம்பிக்கையாக வைத்து தேவனை ஆதாரமாய் வைத்ததினால தேவனை கனப்படுத்துவதற்காக ஆபிரகாம் தசம பாகத்தை செலுத்தினான். ஏன்னா he wants to honor God. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் சொல்றாரு, உன்னுடைய எல்லா விளைச்சலின் முதல் பலனினால உன் தேவனை நீ என்ன பண்ணு? கனம் பண்ணு. அப்பொழுது உன்னுடைய ஆலயத்தில் திராட்சை ரசங்கள் வழிந்தோடும், உன்னுடைய பாத்திரம் நிரம்புன்றார். பாருங்க, அப்பொழுதுதான். எப்போ நம்முடைய வெசல் ஃபில் ஆகும்னா, நம்முடைய வாழ்க்கை ஃபில் ஆகும்னா, ஆண்டவர் சொல், நீ என்னை கனப்படுத்துற இதுக்காக கொடுக்குறன்றது உனக்கு மனசுக்குள்ள வரணும். நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரியங்களை நீ கொடுக்கும்போது மனுஷனை பார்த்தோ சூழ்நிலைகளை பார்த்தோ கொடுக்கிற ஒரு நிலை அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ ஆதார், உன் கையை எனக்கு நேராக உயர்த்தி இருக்கிறன்ற அந்த அறிவோடு நீ கொடுப்பனா, இந்த தசம பாகம் காணிக்க கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம்
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒன்றாகவே நினைக்க மாட்டோம். பாருங்கள், ஆபிரகாம் நினைத்த அவன் அறிந்திருந்த 3 காரியங்கள் இன்றைக்கி நமக்கும் ரொம்ப முக்கியம். பாருங்க, இது அதில் ஒன்று அங்கே சொல்கிறார் பாருங்க. இங்கே 18ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கான், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து, 19ஆம் வசனம் பாருங்க, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். முதல் காரியம் ஆபிரகாம் அறிந்திருந்தான், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருக்கின்றத அறிந்திருந்தான். நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு தெரியும், ஐ ஆம் பிளஸ்ட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் நான் எந்த வேலையை செய்தாலும், எந்த யுத்தத்துக்கு போனாலும் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் எல்லா சக்தியையும், எல்லா அறிவையும், எல்லா ஆற்றலையும் எனக்குள்ள இருந்து எடுத்து உபயோகப்படுத்த வைக்கும் என்பதை ஆபிரகாம் நம்பினதால்தான் வெறும் 318 வேலை ஆட்களை வச்சு போய் யுத்தம் பண்றான். ஆள் பலத்தை நம்பி போல, கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்பி போனான். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எந்த மற்ற அனுகூலத்தை நம்பி செய்யக்கூடாது, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்பி செய்யுங்க. குவான்டிட்டி ரொம்ப குறைவா இருக்கலாம். இந்த ஆபிரகாம் யுத்தம் பண்ண போகும்போது அவன் கொண்டு போன குவான்டிட்டியை கணக்கிலே எடுக்க முடியாது. சைஸ், அந்த சைஸ் பார்த்தீங்களா, அந்த யுத்தம் பண்ணுற யுத்த வீரர்களுடைய சைஸ் வந்து கணக்கிலே எடுக்க முடியாது. ஏன்னா 318 பேர் வச்சுக்கிட்டு 4 ராஜாக்களுடைய சேனையை வீழ்த்தணும், நடக்கிற கதையா இது? ஆனால் நான் சொல்கிறேன், ஆபிரகாம் அதை நம்பி போல, ஆபிரகாமுக்கு தெரியும், ஏற்கனவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிறத நம்பினதுனால அந்த ஆசீர்வாதம் வலிமையை கொடுக்கும், அந்த ஆசீர்வாதம் திறமையை வெளிப்படுத்தும், அந்த ஆசீர்வாதம் ஏற்ற நேரத்தில் என்ன சக்தியை எந்த சூழ்நிலையில வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்தும் என்பதை ஆபிரகாம் நம்பியிருந்தான். பாருங்க, ஆபிரகாம் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன ஆசீர்வதி, என்ன ஆசீர்வதி, என்ன ஆசீர்வதிலாம் அவன் ஒன்றும் கேட்கல. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவன் சந்திக்கும் போது எப்படி சந்தித்திருப்பானா, நான் நம்புறேன், ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று, ஆகவே உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்பி இந்த யுத்தத்துக்கு போற ஆண்டவரே, அந்த ராஜாக்களை ஜெயிக்க எனக்கு நீர் பலன் கொடுப்பீர். லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் சோதோமினுடைய ஜனங்களையும் அதனுடைய பொருளையும் நான் மீண்டு கொண்டு வருவேன், ஏன்னா என் மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கின்றத ஆபிரகாம் அறிந்திருந்தான். உங்க மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு நாளும் போய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்க, லார்ட் பிளஸ் மீ, பிளஸ் மீ. ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்ன நீர் உம்முடைய பிள்ளையாக என்றைக்கு தெரிந்து கொண்டீரோ, என்னைக்கு உம்முடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு உம்முடைய பிள்ளையாக மாறணும், அன்னைக்கே என் மேல உம்முடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீர் ஆண்டவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த நாள்ல இருந்து, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த நாள்ல இருந்து என் மேல உம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கிறீரு? நான் பாருங்க, என்னுடைய எப்போ நான் யாருக்காவது மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே எப்போவுமே பிளஸ்ஸிங்னு போடுவேன். அது என்னுடைய பழக்கம் பாருங்க, பிளஸ்ஸிங்னு போடுவேன். அப்போது என்னுடைய நண்பன், ரட்சிக்கப்படாத ஒரு நண்பன், மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், அவன் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டான், என்னடா கீழே பிளஸ்ஸிங்னு போடுற அப்படின்னா. நான் சொன்னேன், பிளஸ்ஸிங்னு போடுறேன் ஏன்னா நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனால் இந்த டெக்ஸ்ட் மூலமாக என் ஆசீர்வாதம், என் கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கும் வரட்டும்ன்றதுக்காக தான் பிளஸ்ஸிங்னு போடுறேன். நல்லா கவனிங்க, மனசுக்குள்ள, வார்த்தையில, செய்கையில, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியணும், நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? கர்த்தரால. இதையே நம்புறதில்ல நிறைய கிறிஸ்தவங்க. அப்புறம் எங்க இந்த யுத்தத்துக்கு போய் ஜெயிக்கிறது? போகும்போதே சொல்லிட்டு போறது, ஆண்டவரே நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஆனாலும் போறேன், நீ கூட வரின்னு சொல்லியிருக்கிறீர், உம்மை நம்பி போறேன். ஆண்டவர் சொல்லுவார், என்னத்துக்கு
இப்போ எதுக்கு நான் உன் கூட வரணுன்ற மாதிரி ஒரு கேள்வி ஆயிடுது. போகும்போதே சொல்லணும், சூழ்நிலைகள் நடக்காதது போல இருக்கு ஆண்டவரே, என் பிரச்சனை என்னை காட்டிலும் ரொம்ப பெருசாக இருக்கு ஆண்டவரே, ஆனால் ஒன்றை நான் நம்புகிறேன், என் மேலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீர். அந்த ஆசீர்வாதம் பெரிய பிரச்சனையை கூட ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக மாற்றி போட தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தையை நம்புகிற, தேவனை ஆதாரமாய் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் கண்டிப்பா வேலை செய்யும். ஆபிரகாம் இதெல்லாம் அறிந்து வச்சிருந்தான் பாருங்க. ரெண்டாவது, ஆபிரகாமை பார்த்து இந்த மெல்கிசேதேக் சொல்றாரு பாருங்க, அங்க சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அப்படின்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்புறான். ரெண்டாவது அவன் சொல்றான், அங்க பாருங்க 19ஆம் வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன். நல்லா உனிங்க, ஆபிரகாமை பார்த்து மெல்கிசேதேக் சொல்றான், என்ன சொல்றானா, ஆபிரகாமுடைய தேவன் வானத்தையும் பூமியும் உடையவர் என்கிறத சொல்றான். ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியுது, எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு செல்வந்தரா, எவ்வளவு அதிகாரம் உள்ளவனா இருந்தா அதை காட்டிலும் பெரியவர் என்னுடைய ஆண்டவர். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியையும் உடையவராய் இருக்கிறாரு. இந்த உலகத்திலே இருக்கிற பணக்காரனை காட்டிலும் இன்னைக்கு உலகத்திலே த நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன் வந்து எலான் மஸ்க்ன்றாங்க. போன வாரம் சொன்னாங்க, அவருடைய சொத்து மதிப்பு வந்து 500 பில்லியனுக்கு மாறிடுச்சான். அதை எண்ணத்தில் பெருக்கிறது எவ்வளோன்னு தெரில, அவ்வளோ பெரிய பணக்கார. நான் சொல்கிறேன், உலகத்தில் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வானத்தையும் பூமியும் உடைய மிகப்பெரிய தேவனாய் அவர் இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பெரியவர், வானத்தையும் பூமியும் உடைய தேவன். சிலருக்கு அந்த நம்பிக்கை, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் நான் அறிஞ்சு வச்சிருக்கல பாருங்க. என் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உடையவர். இதெல்லாம் அறிந்தா நான் சொல்றேன், தைரியமா கர்த்தர் சொல்ற விதமா செய்யறதுக்கு எந்த விதமான தயக்கமோ அவிசுவாசமோ எனக்கு வரவே வராது. சிலர்லாம் பாருங்க, சிலருக்குள்ள தயக்கம் இருக்கும். சிலர் எப்படின்னா, அவங்கள காட்டிலும் நல்ல பணத்திலையும் செல்வத்திலும் பதவியிலும் பெரிய உயர்வில் இருக்கிறவங்க அவங்களுடைய வீட்டு விழாவுக்கு கூப்பிட்றான்னு வச்சிங்களேன். ஒரு பணக்காரன், என்ன எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி, நான் முகேஷ் அம்பானி இருக்காருன்னு வச்சிங்க, அவங்க பையனுக்கு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டுருந்தாருன்னு வச்சிங்களேன். முடிஞ்சு போச்சு, இன்னமும் அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்குமான்னு தெரில, ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களை கூப்பிட்றாருன்னு வச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அவ்வளோ பெரிய பணக்காரன் வீட்டுக்கு போகிறதுக்கு நம்மளாம் தகுதியா? நம்மளாம் போக முடியுமா? அந்த தயக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா. எதுக்கு சொல்கிறேன் அந்த தயக்கம்? இதே தயக்க நிலை தேவன் வானத்தையும் பூமியும் உடைய ஒரு தேவனா இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்கிறதுல நான் தயக்கத்தில் இருக்கிறதுனால தான் நிறைய காரியத்தை உரிமையோட, நிறைய காரியத்தை தேவன் சொல்ற விதமா செய்யறதுக்கு மனசு வராம போகிறதுக்கு அவிசுவாசம் படுறதுக்கு காரணம்னா, ஏன் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு வச்சனால தான் சோதோமுக்கு சொல்றான் இந்த வார்த்தையை. சோதோம் ராஜாட்ட சொல்றான், நான் யார் நினைச்சேன், என் ஆண்டவர் யார் நினைச்சேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் மாட்டேன்ல, என் ஆண்டவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டா, அவருக்கு நேராக என் கையை உயர்த்தி இருக்கிறேன்றான். இன்னைக்கு நமக்குள்ள அந்த எண்ணம் வருதா? தாழ்வில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும்போது, அவங்களுக்கு நடக்கும் இவங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்குமான்னு தெரில, ஆண்டவர் ஏன் எனக்கு செய்ய மாட்டுறாரு, ஏன் எனக்கு நடக்க மாட்டுது, இந்த வார்த்தைகளை விட்டுட்டு இல்லை இல்லை நான் கர்த்தருடைய பிள்ளை, என் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிற. கையை சொல்லுங்க, நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னுடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உடைய தேவனாக இருக்கிறார், அவருக்கு நேராக என் கையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உயர்த்தி இருக்கிறேன். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருப்பேனா? நான் சொல்றேன், இந்த தேவன் சொல்றதை செய்யறது எனக்கு ஒரு நாளும் தயக்கமா இருக்காது. இந்த தேவனை நான் அறிந்து கொள்ளாததுனால தான் தேவன் சொல்றதெல்லாம் சந்தேகப்படுறேன். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் இதெல்லாம் அறிந்தனால தான்
தேவனை தன் வாழ்க்கையில் கனப்படுத்த, தேவனை ஆதாரமாக வச்சிருக்கிறான் என்பதை காட்டுவதற்கு இந்த தசம பாகத்தை கொண்டு போய் இந்த தசம பாகத்தின் கோட்பாடை தன் வாழ்க்கையில் செய்திருக்கிறான் பாருங்க. இதெல்லாம் மூணாவது பாருங்க, அதுல அடுத்த வசனம் சொல்ற 20ஆம் வசனம் பாருங்க. மூணாவது சொல்றாரு, ஆபிரகாம் முதல்ல அறிந்து வைத்தது என்ன? நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டேன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க, நான் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? இந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். தோல்வி வரும்போது இல்லை இல்லை நான் தோல்விக்குரியவன் அல்ல, நான் கர்த்தரால நான் கர்த்தருடைய சத்தியத்தை கை கொள்றவன். இன்னைக்கு தோல்வியா இருக்கலாம், அதே தோல்வியை கர்த்தர் எனக்கு ஜெயமாக மாற்றுவார். ஏன்னா கர்த்தரால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் வழியை அவர் சீர்படுத்துவார், என்னை அவர் செம்மையான பாதையில் நடத்துவார். எவ்வளவு அற்புதமான நம்பிக்கை பாருங்க. இரண்டாவது ஆபிரகாம், நான் என்னுடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உடையவர். கையை வாய்ச்சி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு? மூணாவது சொல்றான், மூணாவது அறிஞ்சிச்சுதான் பாருங்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, மூணாவது ஆபிரகாமுடைய கையில கர்த்தர் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார் என்பதை ஆபிரகாம் நம்பினான். ஒரு பிரச்சனையில், ஒரு போராட்டத்தில், சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது அந்த சூழ்நிலைக்குள்ள நான் விழுந்து போக மாட்டேன். அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள கர்த்தர் என் கையில் ஒப்பு எடுப்பாரு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் எழும்பி இருக்கலாம். நீங்க கர்த்தரை உங்க வாழ்க்கையின் ஆதாரமாய், கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வெற்றியின் அந்த கோட்பாடை உபயோகப்படுத்துவதற்கு தேவன் வைத்திருக்கிற இந்த தசம பாகம் என்னும் கோட்பாடை உங்க வாழ்க்கையில கரெக்டா கர்த்தர் சொல்றபடி உபயோகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கும். வானம் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்றாரு, உன் கையில கர்த்தர் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறோம்? கையை வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற, எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, எனக்கு தெரிந்தோ மறைமுகமா கிரியை செய்கிற எந்த சக்தியானாலும் அதை என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை வாய்ச்சி சொல்லுங்க. அந்த சத்துருவெல்லாம் என்ன பண்றார்? கர்த்தர் நம்ம கையில ஹேண்ட் ஓவர் பண்றார். சொல்றாரு, தோல்வி உனக்கு இல்ல, உன்னை தோக்கடிக்கணும்னு வராம பாரு, அவனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்றார். ஏன்னா உன்னை வெற்றி சிறப்பதுக்காக கர்த்தர் சொல்றார். இந்த நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த மெல்கிசேதேக்கு இந்த ஊழியக்காரன் பிரதான ஆசாரியர் பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் ஆபிரகாமுக்கு இந்த 3 விஷயத்தை அவனுக்கு அறிவிக்கிறான். இந்த மெல்கிசேதேக்கு ஒன்றும் சொல்லலப்பா, பாரு நீ தசம ஒழுங்கா கொடுக்கணும், இல்லைன்னா கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை நிறைவே மாட்டாரு, உனக்கு அதை செய்ய மாட்டாரு, இதை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவனை பயம்புறுத்துறதுக்காக வரல. ஆபிரகாமுக்கு ஞாபகப்படுத்துறான், ஆபிரகாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆபிரகாம் உன்னுடைய தேவன் வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவன், ஆபிரகாம் சத்துருக்களை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். இதை சொன்ன உடனே 20ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. இதை சொன்ன பிறகு, இந்த 3 விஷயத்தை ஆபிரகாமுக்கு சொன்ன பிறகு, ஆபிரகாம் இந்த 3 விஷயத்தை அறிந்து வைத்த பிறகு அங்க சொல்லியிருக்கு, அங்க என்ன பண்ணிருக்கானா, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும், வாசிங்க உங்க பைபிள்ல 20ஆம் வசனம் பின்புறாங்க சொல்லியிருக்கு பாருங்க. அங்க என்ன சொல்லியிருக்கு? இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுன்னு சொல்றதுக்கு அனுப்பிவிட்டாரா? இல்ல கொடுக்கலன்னா உனக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் பயன்படுத்துறதுக்கு அனுப்பிவிட்டாரா? நல்ல கவனிங்கள். தேவன் இந்த தசம பாகம் என்கிற முறையை வச்சிருக்கிறது ஏதோ நீங்க தசம பாகம் ஆலயத்தில் கொண்டு கொடுக்கறதுனால அவருடைய ராஜ்யத்தை நடத்த, அதை பண்ண இதை பண்றதுக்காக வச்சிருக்கிறார் நீங்க நினைச்சிருக்கீங்களா? கிடையாதுங்க. இங்க சொல்றாரு, இந்த தசம பாகத்தை கொண்டு நீ கொடுக்கும்போது உனக்கு நேராக நீ வானத்தை திறக்கும் போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை கர்த்தர் நிரூபிக்கிறாரு. உன்னுடைய தேவன் வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவன் என்பதை நீ அறிந்து கொள்றாய். சத்துருக்களை கொண்டு கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறாரா? உன் கையில். சொல்லுங்க, என் கையில் என்ன பண்ற? கர்த்தர் கொண்டு சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார். இதை ஒப்பு கொடுக்கும் போது வானம் எனக்கு நேராக திறக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதம் என் வாழ்க்கையின் மேல பொழி, தேவ தயவு எனக்கு உண்டாகுது. யாருமே செய்யாத ஒரு காரியத்தை போய் நான் செய்யும் போது கர்த்தர் அந்த இடத்துல வாய்க்க பண்றாரு. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்யுது.
என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இதெல்லாம் அறிந்து வைத்த ஆபிரகாம் பயத்தினால கொடுக்கல. இந்த 3 சத்தியங்களை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகுது. ஆமா, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் தேவன் வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாச்சே, என் தேவன் இந்த சத்துருக்களை யாருமே நம்ப முடியாத ஒரு வெற்றியை கர்த்தர் என் கையில் கொடுத்து 4 ராஜாக்களை தோக்கடித்து அவர்கள் கையில் இருந்த சோதோம் குமாராவுடைய பொருளையும் ஆட்களையும் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செஞ்சாரு. இந்த வெற்றியை கொடுத்தவர் கர்த்தர் தானே என்று அவன் அறிந்த உடனே அந்த வெளிப்பாடு, இந்த சத்தியத்தின் வெளிப்பாடு அவனுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, கர்த்தருக்கு அவனுக்கு வந்த எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தருக்கு தசம பாகத்தை கொண்டு வந்து செலுத்தினான். நல்ல கவனிங்கள். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வானத்தை உங்கள் தலைக்கு மேலே திறப்பதுக்கு பயத்தின் அடிப்படையில் அல்ல, கட்டாயத்தின் அடிப்படையில், விரும்புகிறனோ விரும்பலையோ அந்த அடிப்படையில் இல்லை. நான் இப்போ விளங்கி கொள்கிறேன், தேவனுக்கு இந்த தசம பாகத்தை கொடுப்பது என்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்க ஒரு தேவன் இருக்கிறார். என்னுடைய தேவன் எனக்கு அவர் வானத்தையும் பூமியும் உடையவரார். என்னுடைய தேவன் என்னுடைய கையில் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா இவர் என்னுடைய ஆதாரம், இவர் தான் எனக்கு எல்லாம் என்பதை நான் அறிந்து கொள்ளும் போது தேவனுக்கு கொண்டு வந்து அவருக்கு செலுத்த வேண்டியதை மனமோர்ந்து அவரை கனப்படுத்துகிறேன். செய்யணுன்றதுக்காக செய்யலை, பயத்தின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் செய்ய, சத்தியத்துக்கு கீழ்ப்படி. இந்த சத்தியத்தினுடைய ப்ரிவிலேஜை என் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது நான் போகிற இடத்துலெல்லாம் தேவன் தம்முடைய வானத்தை அவர் திறந்து வைக்கிறார். தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எனக்கு நேராக திறக்கிறார். திறக்கும் போது நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டேன். கையை வச்சு சொல்லுங்க, நான் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? கர்த்தரால் ஆசீர்வதி. என்னுடைய கர்த்தர் யார்? வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவன், என்னுடைய தேவன். சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்கிறாரா, என் கையில் என்ன பண்ணுகிறாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட அற்புதமான வேலைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். இந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதத்தை கொள்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்த சத்தியத்தை நமக்கு பொய்யாக்கும்படி, இதை செய்யாதபடிக்கு, கர்த்தருக்குரிய தசம பாகத்தை கொடுக்காதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? பல பொய்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா மீறுதலையும் கொண்டு வருவதுக்கு, வாழ்க்கையை கடினமாக்கு. இந்த ஆசீர்வாதத்தை விட்டு நம்மளை எப்படி புறம்பாக்குறது? இந்த வானம் திறக்கப்படாம, வானம் நம்ம தலைக்கு மேல வெங்கலமா இருக்க, பூமி நம்முடைய காலு கீழே இரும்பா இருக்க, எந்த விளைவும் வராதபடிக்கு எப்படியெல்லாம் செய்யலான்னு பிசாசு ரொம்ப தீவிரமா வேலை செய்வான். பிசாசுடைய வேலையை கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விட்டு நம்மளை எடுப்பது தான் அவனுடைய வேலை. இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தசம பாகம் என்கிற கோட்பாடை ஆபிரகாம் உபயோகப்படுத்தினு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க, அது தசம பாகம்னு சொல்லலை, ஆனால் அந்த தசம பாகத்தின் கோட்பாடு அங்கே நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் see the principle of tithing. ஆதி ஆகமத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆதாம் ஏவாளை கொண்டு வந்த ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் விடுறாரு. ஆதாமை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் விட்டுட்டு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாத. இப்போ பழம் பிரச்சனை இல்லை, மரம் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா அவனுடைய இருதயத்தை கர்த்தர் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை, கர்த்தரை தான் ஆதாரமாய் வைக்க வேண்டிய காரியத்தில் திசை திருப்புவதுக்கு, வஞ்சிப்பதுக்கு பிசாசு உள்ள வந்தான். நல்லா கவனிங்கள். பழம் அங்கே இஷ்யூ கிடையாது, மரமும் அங்கே இஷ்யூ கிடையாது. அங்கே இஷ்யூ என்னன்னா, நான் எந்த அளவுக்கு கர்த்தரை கனப்படுத்துறேன், எந்த அளவுக்கு என் ஆண்டவரை நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னுடைய தேவன் வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான கர்த்தர், அவர் என் சத்துருக்களை என் கையில் கொண்டு வந்து கொடுக்கிறார். இதெல்லாம் நான் அறிந்து வச்சிருந்தா கர்த்தரை ஆதாரமாய் வைத்து அவர் சொல்றதை செய்யறத ஒரு நாளும் நான் மீற மாட்டேன்.
பிசாசு என்ன பண்ணாம பாருங்க, இந்த ஆசீர்வாதமான தோட்டத்திலிருந்து இவங்களை வெளியே அனுப்புறதுக்கு என்ன பண்ணா, அந்த புசிக்க கூடாது 90% இருக்கிற மரத்தின் கனியை சாப்பிட்ற ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அந்த 10% அது கர்த்தருக்குரிய, அந்த ஒரு கனியை சாப்பிடாதன்றார், அது கர்த்தருக்குரியது. ஆனா பிசாசு என்ன பண்றான், அந்த ஒன்றை சாப்பிட வச்சு தேவனுடைய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் விட்டு அவர்களை வெளியே அனுப்புவதற்கு பிசாசு அவங்கள வஞ்சித்த வேலை. கர்த்தர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை அவர்களை பறித்து புசித்து சாப்பிட வைத்தான். அதை செய்தது நிமித்தமாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனை தன் வாழ்க்கையின் ஆதாரமாய் வைக்காமல் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் போனது நிமித்தமாய் ஏதேன் தோட்டத்தை விட்டு, அந்த ஆசீர்வாதத்தை விட்டு தேவன் அவனை அனுப்பல, அவனுடைய கீழ்ப்படியாதமை, அவனுடைய மீறுதல் அவனுடைய வாழ்க்கையை கடினமாக்கினது. நல்லா உனக்கு கடினமான என்னாச்சு, பூமி இரும்பு மாதிரி இருக்கு, அவனுக்கு முள்ளும் குறக்கும் முளைக்குது. இதுக்கு முன்னாடி அதே பூமி விதைச்சதெல்லாம் அவனுக்கு பலன் கொடுத்துச்சு. ஆனா இப்போ பூமி என்ன ஆயிருச்சுன்னா இரும்பு ஆயிருச்சு, அவன் விதைக்கிறது பலன் வரமாட்டேன், ஏன்னா முள்ளும் குறக்கும் முளைக்குது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பொய்யாக்க கூடாது. நம்மை நாம் வஞ்சித்து வாழ்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி ஆக்கி. There is a privilege for every child of God to enjoy the blessing of the Lord. தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் கொடுத்திருக்க. இந்த ஸ்லாக்கியத்தை நான் அடையாதபடிக்கு எப்படி தடுக்கலாம்? அந்த வேலையை பிசாசு அன்னைக்கு ஆரம்பிச்சவன் இன்னைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். இதை செய்தா பிசாசு தெரியும், உங்கள் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்த முடியும்னு அவனுக்கு தெரியும். பொருளாதார ஆசீர்வாதம் வராது என்பதை அவன் அறிந்ததுனால உங்கள் பொருளாதாரத்தை எப்படி தடுக்கிறது, உங்கள் பொருளாதாரத்தை எப்படி காலி பண்ணுறது, எப்படி எம்டி ஆக்குறது, அதுக்கு அவன் உபயோகப்படுத்துகிற வஞ்சிக்கிற வழி என்ன தெரியுமா? கேட்குற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நாம் பொய்யாக்கி கொள்வதற்கான மீறுதலையும் கடினத்தன்மையும் பிசாசு உண்டு பண்ணுகிறான். ஆனால் ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயத்தை தம்முடைய வசனத்தினால ஆண்டவர், கடினமான இருதயத்தை கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? லகுவான சாஃப்டான இருதயம். ஆவியானவர் இன்னைக்கு பேசின கர்த்தருடைய வசனம் எல்லாம் உங்களுடைய இருதயத்தை என்ன ஆக்கணும்? அப்படியே சாஃப்ட் ஆக்கும். அந்த சாஃப்ட் ஆக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை தேவன் கொடுக்கிற பலனினால நிரம்ப உங்களுக்கு நேராக கர்த்தர் வானத்தை அவர் திறப்பார். திறக்கும் போது எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் ஒன்றை நம்புங்க, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தசம பாகம் என்கிற கோட்பாடு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வைத்திருக்கிற ஒரு முறைமை. இதை நாம் வஞ்சிக்காமல் இதை உபயோகப்படுத்தினா நான் சொல்கிறேன், எல்லா குறைவுகளையும் உங்களுக்கு நிறைவாக்குகிற தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராக வானம் திறக்கப்படும். கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். திறக்கும் போது இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் வர்ஷிப்பார். எத்தனை பேர் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல எழுந்து நிற்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வைக்க எங்களுடைய தேவன் உன்னதமான தேவன். எங்கள் கையை நாங்கள் வேற எங்கேயும் நீட்டாம எங்கள் கையை உமக்கு நேராக நாங்கள் உயர்த்துறோம். ஆண்டவரே சொல்லுங்கள், கையை உயர்த்தி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் கையை கர்த்தருக்கு நேராக மாத்திரம் நான் உயர்த்துறேன். ஏன்னா
எனக்கு நேராக வானத்தை திறக்கிறவர் நீர் மாத்திரம்தான். ஆண்டவரே, என் சத்துருக்களை கொண்டு வந்து என் கையில் ஒப்பு கொடுக்கிறவர் நீர் மாத்திரம்தான். ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள உம்முடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னென்ன சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும், ஆண்டவரே, என்னென்ன சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், அதை எல்லாம் எங்க கையில எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நாங்கள் இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு ஜெயிப்பதில்லை, சத்துருவை நாங்கள் ஜெயிப்போம் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, சத்துரு எங்களை ஜெயிப்பதில்லை, நாங்கள் சத்துருவை மிதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் ஜெயம் எடுப்போம். உம்முடைய சத்தியத்தை அறிந்திருக்கிற நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் எடுப்போம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தியங்கள் எல்லாம் மெய்யான விளைவை எங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கொடுக்கும். இதை நாங்கள் கை கொள்ளும் போது, இதுவரைக்கும் செய்யாதவர்கள் ஆண்டவரே இதை செய்ய ஆரம்பிக்கும் போது, அவருடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நீர் உண்டு பண்ணுகிற ஆண்டவர் அற்புதமான மாற்றங்கள், அவர்களுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வர்ஷிக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தேவ தயவு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், அநேகருக்கு நாங்கள் சாட்சிகளாய், அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமானவர்களாய் உமக்கென்று நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.